Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பரத் vlogs சேனல் KBR Real Estate for land buying and selling, for promotion, for promoting your sites, for promoting your land. Contact my number, call my number. குறைந்த விலையில் பண்ணை நிலம், விவசாய நிலம், வீட்டு மனை, வீடு வாங்க தொடர்பு கொள்ளவும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க. கண்டிப்பாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில். நல்லா ட்ரோன் கேமரா மூலயமா நல்லா ஷூட் பண்ணி ஃபுல் வியூ காமிச்சிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்க இந்த லேண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேண்டு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, எவ்வளோ ஏரியா இருக்குது, சிங்கிள் ஓனராக, எந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது, எந்த தாலுக்காவில் இருக்குது, ஸோ எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ட்ரோன் கேமரா மூலிமா ஷூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரியே மறக்காமல் இந்த வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு லேண்டு சம்மந்தமான பையிங் அண்ட் சேலிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கால் பண்ணி பார்த்துட்டு சைட் விசிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்து எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்? ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ஃபுல்லாக நம்ம ட்ரோன் கேமரா மூலிமா உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. கண்டிப்பாக நிறைய பேர் என்கிட்ட ஸ்மால் அமௌண்ட்டு தான் இருக்குது, பட் ஆனால் நான் ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்டு தேடிட்டுருக்கேன். நான் இப்போ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்லை 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்கு வரணும். நான் ஒரு 2 லட்சம் அமௌண்ட்டு போடுறேன்னா எனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு 6 லட்சமோ இல்லை 10 லட்சமோ அது மாதிரி எனக்கு ஒரு 200 மடங்கு 300 மடங்கு பார்த்தீங்கன்னா 300% எனக்கு ஒரு நல்ல லேண்டாக வேணும், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு நல்ல ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பஜாரு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சாக காமிச்சிருக்கேங்க. ஸோ பஜார் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த லேண்டுக்கு பஜார் இதுதான் உங்களுக்கு. எனி டைம் பஸ்ஸு போகிற ரூட்டுங்க. நல்ல பெரிய பஜார் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பஜார் தான். ஸோ இந்த லேண்டு டோட்டல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லேஅவுட் 10 ஏக்கருங்க. ஸோ ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 ஏக்கர் இருக்குது. சிங்கிள் ஓனர் தாங்க, புஞ்ச லேண்டு. நீங்கள் அந்த 10 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 220 ஃப்ளாட்ஸாக பிரிச்சுருக்கோங்க. நீங்கள் பண்ணை நிலமாக கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 15 லட்சம் தாங்க இருக்குது, இல்லை 20 லட்சம் தாங்க இருக்குது, நான் ஒரு நல்ல லேண்டாக சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், தேடிட்டுருக்கேன், சென்னைக்கு கொஞ்சம் நியர்பைலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டு சூப்பர் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க. ஃப்யூச்சர்னு சொல்ல மாட்டேன், இப்போயே நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு எனக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட், இல்லை 5 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு அர்ஜென்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் வருங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. செங்கல்பேட் படாலம் நியர்பைலே இருக்குங்க. செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டு படாலத்துலேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தாங்க வரும். ஈசிஆருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தாங்க வரும். மதுராந்தகத்துக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து இருக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட 1.5 லட்சம் தாங்க இருக்குது, 1.25 லட்சம் தான் இருக்குது, இல்லை 2 லட்சம் தாங்க இருக்குது, அந்த அமௌண்ட்டை வச்சு நான் லேண்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
கண்டிப்பாக வந்து நீங்கள் 1.5 லட்சத்துக்கும் லேண்ட் இருக்குது, 1.25 லட்சத்துக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ப்ளஸ் ரெரா அப்ரூவ்ட் லேண்டுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டில் வந்து அப்ரூவ்டோட லேண்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் உங்களுக்கு. அதுவும் நம்ம சென்னை செங்கல்பேட்டுக்கு நியர்பைலேயே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பேட்டு வரைக்குமே வந்து சென்னை லிமிட் இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு செங்கல்பேட்டிலேருந்து நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா சென்னை டிவிஷன் செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க வரும். அதுவும் பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குது உங்களுக்கு. ஒரு ½ அன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 ஏக்கருங்க. சிங்கிள் ஓனர் தான், புஞ்ச லேண்டு. நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷனும் இருக்குங்க. மெயினாக நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பைபாஸ் டச்சிலே இருக்குது. 80 அடி பைபாஸுங்க அது. அந்த 80 அடி பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி 60 அடி வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க. அந்த 50 அடி 60 அடி தார் ரோடு டச்சிலே வந்து நம்ம லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. நம்ம லே அவுட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா லேண்டுக்குள்ளே வந்து 40 அடி தார் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 லாரி பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். அது மாதிரி நல்ல பெரிய ரோடுங்க உங்களுக்கு. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரோடு வந்து நல்லா அப்படியே வந்து சல்லுன்னு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து ஒரு நல்ல லேண்டாக எனக்கு சென்னைக்கு நியர்பைலேயே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க. ஏன்னா நம்ம லேண்டுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபார்ம் ஹவுஸாக வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை வீடு மட்டும் கட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் வீடு மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை 3 அடுக்கு மாடி மாதிரி கட்ட போகிறேன், ரெண்ட்டுக்கு விட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ எல்லா பர்பஸ்க்கும் இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க. ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யா எல்லாம் தோப்பும் இருக்குங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்து நம்ம சைட்டு லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ காமிப்பேன் பாருங்கள். அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்தது. இப்போ நான் காமிக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல், கொஞ்சம் பொதாராக பெயிண்ட் பண்ணாமல் அது மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ கிளியராக காமிச்சிருப்போம் பாருங்கள். நம்ம சைட்டு வந்து இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து நம்ம சைட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலேயும் காமிச்சிருக்கேன். இப்போ வரக்கூடிய வீடியோலையும் இதோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி நீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து தனித்தனி ஃப்ளாட்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளாட்டு வந்து டோட்டலாக 1600 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. இப்போ நான் காமிக்கிற ஃப்ளாட் உங்களுக்கு மினிமமாக வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து இருக்குங்க. 600 இருக்குது, 800 இருக்குது, 1200, 1500, 1600 இருக்குது, 2000 இருக்குது, 2400. ஸோ இது மாதிரி வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டாக வாங்கிக்கிறேன், 15,000 ஸ்கொயர் ஃபீட்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. இல்லை எனக்கு மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அதுவும் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டு இல்லை 2 ஃப்ளாட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து 340 ரூபாங்க. இல்லை நான் வந்து பல்காக எடுத்துக்கிறேன், ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு, இல்லை ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, இல்லை ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படி மொத்தமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து 330 ரூபாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்போ ஒரு 325, 320 ஃபைனல் ரேட்டுங்க. 1-2 ஃப்ளாட்டு வாங்குறவங்களுக்கு 350 ரூபா சொல்லி 340 ரூபா வந்து ஃபைனல் ரேட்டுங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 335 வரைக்கும் பேசலாம். ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்துக்கு இது ஒரு நல்ல லேண்டுங்க. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தார் ரோடு இருக்குது உங்களுக்கு. 40 அடி தார் ரோடு பஸ்ஸு போகிற ரூட்டில் இருக்குது. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 300 மீட்டர் தாங்க வரும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 வீட்டுக்கு மேலே இருக்குது. ஒரு 300 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வீடு இருக்குது. அந்த வில்லேஜிலும் பார்த்தீங்கன்னா கடைங்க எல்லாமே இருக்குது, கம்பெனி இருக்குது, கடைகள் இருக்குது, ஷாப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பெரிய பஜாருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு நீங்கள் பைக் எடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த பஜாருக்கு போயிடலாம். நல்ல பெரிய பஜாருங்க. நான் அந்த ட்ரோன் கேமராவில் காமிச்சிருந்தேன் பாருங்கள் அந்த பஜார் உங்களுக்கு. அது இல்லாமல் நார்மல் கேமராலையும் காமிச்சிருந்தேன். அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, காலேஜு, பெட்ரோல் பங்க்கு, பேங்க்கு, ஐடிஏ, பாலிடெக்னிக்கு,
ஸோ எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பஜார் தான் உங்களுக்கு. எனி டைம் பஸ்ஸு போகிற ரூட்டு அந்த பஜாரில். ஸோ அந்த பஜாருக்கும் நம்ம லேண்டுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே ரீச் ஆகிடலாங்க. நேஷ்னல் பைபாஸ்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க, புஞ்ச லேண்டு தான், நல்ல ரெட் சாயிலான லேண்டு. பைப்லைன் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க நம்ம லேண்டுக்கு. ஸோ நீங்கள் ஃபார்ம் ஹவுஸாக வேணாலும் ஃபார்ம் ஹவுஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டு மனையாக தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டு மனையாக கூட வாங்கிக்கலாங்க. சென்னைக்கு நியர்பையில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் வந்து லேண்டுக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தாம்பரத்துலேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 50-55 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 25 நிமிஷத்துலேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. இது மாதிரி ஒரு லேண்டு வந்து கண்டிப்பாக இனிமேட்டு கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப ரேரு தாங்க, டவுட்டு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் 600 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் சரி, 2000-5000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வாங்கி போடுங்க. உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக இருக்கும். நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ஃபோனில் டீட்டெயிலாக பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். மண் வந்து நல்ல ரெட் சாயிலான மண். என்னோடய கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளர்ராக தெரியலாம், பட் ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சைட்டு வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ அது. ஒரே ஒரு வீடியோ மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்தது. நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள், பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாம். டைரக்ட் ஓனர் தாங்க. பக்கத்தில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்டு தோப்பு எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட்டு அது மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 340 ரூபா சொல்கிறாங்க, 335 அது மாதிரி வருங்க. இல்லை நான் 5000 ஸ்கொயர் ஃபீட் 10,000 15,000 12,000 அது மாதிரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 330 ரூபா ஃபைனல் ரேட்டுங்க உங்களுக்கு. ஓகேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 5 ரூபா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், 325 அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க, சைட் விசிட் பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்து என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபோட்டோலாம் வரும் பாருங்கள். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சைட்டு வந்து அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் தெரியுங்க உங்களுக்கு. அதேபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு லேண்டு சம்மந்தமான சேல்ஸ் வீடியோனாலும் பையிங் வீடியோனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டே டு டேல வந்து மெசேஜாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அதேபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்டு, வீட்டு மேலே அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்? கண்டிப்பாக ஆஃபரும் போயிட்டுருக்குங்க. யார் வந்து சைட்லேயே வந்து புக்கிங் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோல்டு காயினும் இருக்குங்க. திரும்பி சொல்கிறேன், சைட் விசிட் வந்து பார்த்துட்டு யார் சைட்லேயே புக் பண்ணுறீங்களோ வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திங்க் பண்ணிவிட்டு பண்ணுறேன் அது மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இல்லைங்க. சைட் விசிட் வந்து பார்த்துட்டு யார் சைட்லேயே புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கண்டிப்பாக ஃப்ரீங்க. ஞாபகம் வச்சுங்க, சைட்லேயே புக் பண்ணுறவங்க மட்டும்தான் கோல்டு காயின் ஃப்ரீ. வேறு டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.